இலங்கையில் பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள இரத்தல் எனும் வனப்பகுதிக்கு போயிருந்தேன். பசுமை இலைகளோடு இருந்த பாலை மரம் மஞ்சள் வண்ண பழங்களை ஏந்தி நின்ற காட்சி எங்களை வரவேற்க நான் ஆவலோடு சென்று மரம் ஏறி பாலைப்பழ கொத்துகளை பழம் கொட்டுண்ணாது முறித்து கீழே போட என் தாய் தந்தையரும் ஏனைய உறவினரும் காணாமல் கண்ட பாலைப்பழ கொத்துகளை மகிழ்ச்சியோடு எடுத்து பழம் பறித்து சுவைத்து உண்ட காட்சியை என் மனம் படம் பிடித்து கொண்டது. பின்னர் மேலும் பழம் தேடி காட்டிற்குள் கன தூரம் நடந்ததால் வயிற்றுக்குள் காட்டு பசி எடுத்தது. பசியை தணிக்க இறாலும் தக்காளியும் சேர்த்து ஆக்கிய பாலானம் இடியப்பத்துக்கு சுவையாகவே இருந்தது. காலை பசியை தணித்தது. அங்கே விரிந்து பறந்த இரத்தல் குளம் கண்களுக்கு விருந்தளிக்க கடல் கடந்து பறந்து வந்த செங்கால் நாரைகள் குளக்கரை ஓரத்தை ஆக்கிரமித்து நிற்க ஏலவே குளக்கரையில் மீனுக்காய் ஒற்றை காலில் தவம் இருந்த வெள்ளை கொக்குகள் மனம் கலங்கி மற்றைய காலை மண்ணில் வைத்து செய்வதறியாது நிற்க யானை கூட்டம் குளத்தின் ஆழப்பகுதியை ஆட்சி செய்ய வனப்பறவைகள் கானம் இசைக்க சில்லூரி வண்டுகள் சேர்ந்து இசை மீட்ட இந்த இசைக்கேற்ப கழுகுகள் வானில் வட்டமிட்டு தெரிய இந்த காட்சிகளை எல்லாம் வியந்து ரசித்த வண்ணம் குளத்தின் கரையிலே செழிப்பாய் வளர்ந்திருந்த மரத்தின் கீழே அமர்ந்திருந்து விருந்தாய் உண்ட பொத்துவிலுக்கே உரித்தான விளாங்காய் போட்டு ஆக்கிய இறைச்சி கறியை சுவைத்து உண்ட அந்த தினத்தை என்னால் மறக்கவே முடியாது.